நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்முடைய பொதுத் தேர்வு அதாவது கடந்த 2024, 25வது கல்வியாண்டுல 10ஆம் வகுப்பு அல்லது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு ஒரு பயனுள்ள செய்திய தான் நாம இந்த வீடியோல கொண்டு வந்து சேர்க்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய பாரம்பரிய கலை இலக்கிய கழகம் சார்பாக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்துல தக்கலை என்கிற அந்த ஊர்ல வைத்து 5வது புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கிறது. இந்த கண்காட்சியில நம்முடைய 10ஆம் வகுப்புல அல்லது 12ஆம் வகுப்பு மாணவர்களாக இருந்து அவர்கள் தமிழ் பாடத்தில் 95 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றிருந்தால் அந்த மாணவர்களை பாராட்டும் விதமாக அவர்களுடைய தமிழ் ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக ஒரு கௌரவ பரிசினை வழங்குவதற்காக நம்முடைய கலை இலக்கிய கழகம் முடிவு செய்துள்ளது. இதற்காக நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவராக இருக்க வேண்டும். தமிழ் பாடத்தில் 95 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். அரசு பள்ளியிலோ அல்லது அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியிலோ அல்லது தனியார் பள்ளியிலோ பயின்ற மாணவர்களாக இருக்க வேண்டும். கழிந்த 2024, 25வது கல்வியாண்டில் தேர்வு எழுதிய மாணவர்களாக இருக்க வேண்டும். இதை அப்ளை பண்றதுக்கு என்னென்ன சான்றிதழ்கள் தேவை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாணவர்களுடைய மதிப்பெண் சான்றிதழ் தேவை. அதே போன்று அவர்களுடைய ஆதார் அட்டை அல்லது ஆதார் நகல் தேவை. அதே போன்று மாணவர்களுடைய புகைப்படம் தேவை. அதே போன்று மாணவ முகவரி எழுதிய ரூபாய் 5 அஞ்சல் தலை ஒட்டிய கவர் ஒன்று தேவைப்படுகிறது. இத்தனை ஆவணங்களை இணைத்து கீழ்காணும் முகவரிக்கு அனுப்பினால் அவர்கள் தங்களுடைய விவரங்களை பரிசீலனை செய்வார்கள். இந்த பரிசு தொகைக்காக நீங்கள் அப்ளை செய்ய வேண்டிய கடைசி தேதி ஜூன் மாதம், அதாவது ஜூன் மாதம் 30/6/2025. இது போக இந்த விவரங்களை அனுப்ப வேண்டிய முகவரியையும் நமக்கு அனுப்பியுள்ளார்கள். அதில் ஆசிரியர் முதற்சங்க மாத இதழ் 25 தலைமை தபால் நிலையம் தக்கலை என்கிற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். புத்தக கண்காட்சியில நடைபெறக்கூடிய இந்த தமிழ் பாடத்தில் ஊக்குவிக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு அல்லது இந்த பரிசுக்கு எப்படியெல்லாம் அப்ளை செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் விண்ணப்பிக்க வேண்டும் என்பதற்காக உதவுவதற்காக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹிபா எஜுகேஷன் என்கிற இந்த முகவரிக்கோ அல்லது இந்த தொலைபேசி எண்ணிற்கோ நீங்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் நாங்கள் செய்து கொடுக்கிறோம். தமிழ் பாடத்தை ஊக்குவிக்க வேண்டும், தமிழ் பாடத்திற்கான இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும், அவர்களுக்கு தமிழ் மீதான ஆர்வத்தை அதிகரிக்க வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தோடு நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சியையும் இந்த வீடியோவையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.